அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதமான ரஜப் மாதத்தின் கடைசி நேரங்களில் இருக்கின்றோம். இன்னைக்கு அப்படின்னா நாளைக்கு ரஜப் மாதம் முடிந்து ஷஅபான் பிறை பிறந்துவிடும். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தணும், எந்த அளவுக்கு அமல்கள் செய்தோம், எவ்வளவு திக்ருகள் ஊதணும், எவ்வளவு துவாக்கள் செய்தோம், எந்த அளவுக்கு தௌபா செய்தோம் சொல்லிட்டு ஒரு முறை நல்லா பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய துவாக்களை நான் போட்டிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ஓதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு டைம் இல்லை ஓத முடியல சொல்லாதவங்க இந்த நிமிடங்களாவது வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதிகமாக திக்ருகள் துவாக்கள் இடுங்க. குறிப்பாக அதிகமாக தௌபா செய்யுங்க. ஏன்னா இந்த மாதம் புனித மாதம். இந்த மாதத்தில் முக்கியமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவங்கள் செய்யக்கூடாது. பாவங்கள் முழுவதுமாக செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். அப்போ மற்ற மாதங்களில் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பொதுவாகவே நம்முடைய மார்க்கத்தில் பாவங்கள் செய்யக்கூடாது. ஒரு நன்மை செஞ்சால் அதற்கு பிரதிபலனாக 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குவான். அதே போல் ஒரு தப்பு ஏதாவது செஞ்சால் ஒரு தீமை தான் தண்டனை. ஒரு தப்புனா ஒரு தண்டனை, ஒரு நன்மைனா 10 மடங்கு அதிகமாக கூலிகள் கிடைக்கும். இது மற்ற மாதங்களில். இதே புனித மாதங்களில் நாம் ஒரு பாவத்தை செஞ்சால் அதிகமான தண்டனை கிடைக்கும். அதனால் நல்லா யோசித்து நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்களா, இல்லை மற்றவர்களுக்கு ஏதாவது உங்களால் தவறு இழைக்கப்பட்டு விடுதா சொல்லிட்டு யோசித்து அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. பிறருக்கு தவறு இழைக்கப்பட்டு இருந்தால் அவங்கக்கிட்டேயும் ஒரு சாரி சொல்லிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தௌபா துவாக்களை அதிகமாக நீங்கள் ஊதலாம். அப்படி இல்லைனா தமிழ்லையே ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் தவறு செஞ்சிட்டேன், நான் அறியாமலேயும் தவறு செஞ்சுருப்பேன், அது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு மேலும் என்னை எந்த தவறும் செய்யாமல் பார்த்துக்கோ சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா கேளுங்க. கடைசி நேரத்தில் நாம் தௌபா செஞ்சாலும் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன். ஏன்னா அல் கஃபார், ஒரு தாயை விட 70 மடங்குக்கும் அதிகமாக அன்புடையவன் அவன். நாம் என்னதான் தவறு செஞ்சாலும் நிச்சயமாக அதை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நம்ம தவறு செஞ்சுட்டு அதிலேயே நிலச்சி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடம் தொடர்ந்து தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டைம் இல்லை சொல்லிட்டு விட்டுட்டோம்னா என்றைக்குமே நமக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. நாம ஏற்படுத்திக்கிட்டே தான் உண்டு. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஏதாவது ஒரு டைம் ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கிக்கிங்க. தொழுகைக்கு பிறகு 5 நிமிஷம் நான் இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுக்கி டெய்லியும் நீங்கள் தௌபா செஞ்சுக்கிட்டே வாங்க. இதன் மூலமாக இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இது தௌபாவிற்கான துவா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் நான் போட்டிருக்கேன். அந்த துவாக்கள் ஏதாவது ஒன்று ஓதி நீங்கள் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஓதி இருக்கலாம். இனி வரும் மாதங்களையும் தொடர்ந்து ஓதி துவா செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதும் போது உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான். துன்பம் என்பது எதன் மூலமாகவும் வரலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளால் அந்த துன்பம், கஷ்டம், கவலை இருக்கும். ஒருத்தருக்கு கடனால பிரச்சனைகள் இருக்கும், கவலையாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்களை பார்த்தீங்கன்னா நோயால் கவலையாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பிள்ளைகளால் கவலை, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கணவனால் கவலை, பிரிஞ்சு இருப்பாங்க, நல்ல வேலை இருக்காது, சரியான வருமானம் இருக்காது. இந்த போல் நிறைய கவலைகள், பிரச்சனைகள் இருக்கும்ல. குடும்பத்திலையும் இருக்கும், குடும்பத்தை தாண்டி வெளியிலையும் இருக்கும். அந்த வேலை விஷயத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா, மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். எந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதும் இதை சொல்கிறேன். மாத கடைசியில் ஓதக்கூடிய இந்த துவா நிச்சயமாக உங்களுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி வரக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய முறையில் ஓதலாம். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். لا إله إلا الله الحليم الكريم سبحان الله وتبارك الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. لا إله إلا الله الحليم الكريم سبحان الله وتبارك الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. لا إله إلا الله الحليم الكريم سبحان الله وتبارك الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. சங்கை மிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை.
அல்லாஹ் தூயவன். மகத்தான அர்ஷின் இரட்சகனான அல்லாஹ் பாக்கியமிக்கவன். அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புவான். இப்போ நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பிறகு நாம் துவா செய்யும் போது நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். இது பொதுவாக நாம் செய்கின்ற ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோமோ, எந்த அளவுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட பல மடங்கு நியமத்துக்களை, அதாவது அருட்கொடைகளை நமக்கு வாரி வழங்குவான். நம்ம செல்வத்தில் நல்லா அதிகமாக பரக்கத் ஏற்படணும், நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த மாதிரி ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்க. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. சுப்ஹானல்லாஹ் சொல்வதும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இது சொல்வதும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். அதில் இருக்கிற ஒரு துவா தான் இந்த ஒரு துவாவும், சிறப்பான ஒரு துவா. பொதுவாக நாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இந்த 4 வார்த்தைகளோடு நிறுத்திடுவோம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஓதுவாங்க. சில பேருக்கு சில துவாக்கள் தெரியாது. இது போன்ற இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் சொல்லிட்டு. அது தெரியாததால் அந்த அளவுக்கு ஓதாமல் விட்டுடுவாங்க. ஆனால் நீங்கள் தேடி பிடிச்சு ஓதி பாருங்க. ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் குரானில் மற்றும் ஹதீஸில் நிறைய இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புகின்றான். தன் அடியான் தன்னை புகழ வேண்டும் சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் செஞ்சுருக்கிறான், நம்மளை அழகாக படைச்சிருக்கிறான், நம்ம இந்த ஒரு மார்க்கத்தில் நிலச்சி நிற்க செஞ்சுருக்கிறான். இதுவே பெரிய ஒரு அருட்கொடை தான். இதற்காகவே டெய்லியும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில். சோதனைகள் இல்லாத ஒரு மனிதர்கள் நிச்சயமாக யாருக்குமே இருக்கவே முடியாது. இப்போ நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள், அவ்வளவு சோதிக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் நிராசை அடைஞ்சாங்களா, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு? அவங்க இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, அதிகமாக தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது எதுவுமே நிலைச்சு நிற்காது, எல்லாமே மாறி போகும். நாம் எந்த அளவுக்கு அதில் பொறுமையாக இருக்கிறோமோ, அல்லாஹ்வை அந்த ஒரு நேரத்துலையும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோமோ, நிச்சயமாக அல்லாஹ் பார்ப்பான்ல, நான் என்னை இவ்வளோ இந்த அடியானை நான் கஷ்டப்படுத்துகிறேன், அப்போவும் இந்த அடியான் என்னை புகழ்கின்றானே, என்கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே சொல்லிட்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுவான். அவன் நினச்சா ஒரே ஒரு நொடி போதும், அது கூட தேவையில்லை. நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை மிக அழகான முறையில் மாறும். இப்போ நம்ம ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோதனையில் இருக்கிறோம். அந்த சோதனை இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அதிகமாக அழுதுட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த நேரத்தில் இது போன்ற துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதி பாருங்க, நிச்சயமாக அந்த சோதனை நீங்கும். ஏன்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்ம ஆச்சரியமாக பார்ப்பான். இந்த சோதனையிலும் என்னுடைய அடியான் என்னை நினைக்கின்றான், என்னை புகழ்கின்றான்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கு ஒரு தீர்வும் தருவான். அது போன்ற துவாக்களில் ஒன்று தான் இந்த ஒரு துவாவும். இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரலாம். எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதலாம். இல்லை பொதுவாக நீங்கள் மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் நார்மலாக எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருதோ அப்போ இந்த துவா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ்வை இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்க. கணக்கு இல்லாமல் புகழுங்க, அல்லாஹும் உங்களுக்கு கணக்கில்லாம வாரி வழங்குவான். வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது என்றைக்குமே உடஞ்சி போயிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவன் தர நினச்சா எப்படி வேணாலும் தருவான், யார் மூலமாவது தரலாம். இது போன்ற துவாக்கள் நிச்சயம் அதற்கு உறுதுணையாக நமக்கு உதவி செய்யும். அதனால் என்றைக்குமே விட்டுடாதீங்க, துவாக்கள் கேட்பதை விட்டுடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.